வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். வெளிநாட்டு வியாபார நிலவரங்கள் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டு வியாபாரத்தில் பலவிதமான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பேர் சரியாக புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்னென்னா ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போது கரன்சி கன்வர்ஷன், பணமாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் சுமார் ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னால், அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே வாங்குகிறவர் இருக்கார், இங்கே விற்கிற எக்ஸ்போர்ட்டர் இங்கே இருக்கார், அமெரிக்காவில் வாங்குகிற இம்போர்ட்டர் இருக்கார். ஒரு பொருளை நம்மக்கிட்ட இருந்து இந்தியாவிலேருந்து அவர் வாங்கணும் அப்படின்னா, $1 ஒரு அமெரிக்க டாலரும் ஒரு இந்திய ரூபாயும் சரிசமமாக இருந்த காலம் அது. இப்போது நம்ம விற்கிற பொருள் இங்கே ஒரு $1000 விற்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா அதை வாங்குறதுக்கு ஒரு $1000 கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ அன்றைய நிலைமை அப்படி. ஆனால் இன்று பண மாற்று மதிப்பு பொருளாதார ஏற்ற இறக்கங்களின் காரணமாக அமெரிக்காவில் பயங்கரமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் வளர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக ஏற்படலை. அதனால் ஒரு டாலரின் மாற்று மதிப்பு இன்றைக்கு ரேட்டுக்கு கிட்டத்தட்ட $90 போய்கிட்டுருக்கு. $90 ஆக்சுவலாக போகலை, இருந்தாலும் $90 நெருங்கி போயிட்டுருக்கு. இன்னும் விரைவில் 100 கூட விரைவில் எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ அப்படி போகும்போது ஒரு $100, ஒரு டாலரும் $100 சமம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்று ஒரு அமெரிக்க டாலர் பெருமான பொருளை அவர் விற்க விரும்புகிறாரு, அவர் வாங்க விரும்புகிறாரு, நம்ம விற்க விரும்புகிறோம். ஒரு பொருளை நம்ம $100 விலை சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அல்லது $1000 விலைன்னு சொன்னோம்னா, அன்று $1000 கொடுத்தா தான் வாங்க முடியும். இன்று $1000 மதிப்புள்ள பொருளை வாங்குறதா இருந்தால் $10 கொடுத்தாலே அவர் வாங்கிடலாம். அப்போது சீப்பஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து அது கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஏற்றுமதி வியாபாரத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அரசாங்கம் ஏற்றுமதியில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து வெற்றிகரமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான தகவல்கள், தேவையான யோசனைகள், தேவையான அறிவுரைகள், தேவையான பலவிதமான தகவல்களையும் கொடுத்து வெற்றிகரமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்து அதற்கு ஏராளமான நிறுவனங்கள் உருவாக்கி வச்சுருக்கு. அதற்கு பலவிதமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதன் காரணமாக வெற்றிகரமாக வரலாமே தவிர உள்நாட்டு வியாபாரத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. விற்பனை வரி டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வியாபார ரீதியாக உதவி செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். 3வது, எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கம் பலவிதமான சலுகைகளை கொடுக்குது. பணம் ரீதியான சலுகைகளை நிறைய தருது. அப்போது எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு முதல்ல நிறைய சலுகைகள் தருது. அப்படிங்கிறப்போ என்ன பொருளை விற்கிறோம், எந்த நாட்டுக்கு விற்கிறோம், இப்படி பல காரணங்களை பொறுத்து பலவிதமான சலுகைகள் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதையும் புரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது, எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் இருக்கும்போது நீ உள்நாட்டு வியாபாரத்தோடைய நிலைமை வேறு, வெளிநாட்டு வியாபாரத்தோட நிலைமை வேறு. இந்த வேறுபாடுகளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எக்ஸ்போர்ட்டில் நுழைஞ்ச உடனே ஆர்டர் வாங்கி சரக்கு அனுப்பி உடனே காசை அள்ளிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. தப்பு அது. முதல்ல வியாபார நிலவரங்கள் எப்படி இருக்குது, என்ன பொருளை விற்க போகிறோம், பொருளை பற்றிய விவரங்கள் எதுவுமே தெரியாமல் பொருளை விற்க முடியாது.
அந்த பொருளை குறித்து சகல விதமான தகவல்களையும் பல இடங்களையும் தேடி இருக்கணும். தேடி அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வெற்றிகரமாக வியாபாரம் செய்ய முடியுமே தவிர மேம்போக்க வியாபாரம் செய்ய முடியாது. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, யார் வாங்குறாங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதுக்கு நிறையா வழிகள் இருக்குதுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். சுமார் 15 வழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த 15 வழிகள் மூலமாக நம்ம பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள இறக்குமதியாளர் யார் யார் இருக்காருங்கிறத பல வகைகளில் தெரிஞ்சுக்கிட்டு சுலபமாக வெற்றிகரமாக வியாபாரம் செய்ய முடியுமே தவிர எக்ஸ்போர்ட் வியாபார நிலவரங்களை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்ய வேண்டியது அவசியம். ஸோ இது மாதிரி பலவிதமான நிலவரங்கள் இருக்கிற காரணத்தினால எக்ஸ்போர்ட் வியாபாரம் யார் வேணாலும் செய்யலாம். இந்த தகுதி வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த தகுதி இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும். அதே போல் லைசன்ஸ் வாங்குகிற நடைமுறைகள்லாம் எங்கேயும் போக வேண்டியதில்லை. சுலபமாக வீட்டில் இருந்துக்கிட்டே லைசன்ஸ் வாங்கலாம். அரை மணி நேரத்தில் அல்லது ஒரு நாளில் வாங்க முடியுங்கிற நிலவரம் இன்று மாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் ஏற்றுமதி வியாபாரத்தில் யார் வேணாலும் வெற்றிகரமாக வரலாமே தவிர இந்த அது அங்கே அப்படி போச்சு, இந்த இங்கே இப்படி போச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கதைக்கு ஆகாது. வெற்றிகரமாக செய்கிறதுக்கு உரிய முறைகளை பின்பற்றி செயல்பட்டால் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும். இதற்கான பயிற்சிகளை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி பற்றிய விவரங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படலாம். நன்றி, வணக்கம்.